இந்த வீடியோல இன் 2025 ஹாஃப் இயர்ல கிட்டத்தட்ட 120 படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்குதுங்க. இந்த 120 படங்கள்ல வெறும் 10 படங்கள் தான் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்குது. மீதி படங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம பேச போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஹாஃப் இயர்ல கிட்டத்தட்ட 1000 கோடிகளுக்கு மேல தமிழ் படங்கள் வந்து வசூல் பண்ணிருக்கு. அதுல எந்தெந்த படங்கள் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கிறதையும் பேச போறோம். எந்தெந்த படங்கள் வந்து நஷ்டத்துல ஓடிச்சப்பா அப்படிங்கிறதையும் பேச போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வெற்றி கூட்டணி வந்து சேர்ந்தாவே வந்து படம் வந்து பேன் இந்தியா லெவல்ல ரீச் ஆயிருங்க. சூப்பரா ஓடிருங்க. நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கனவுல மிதந்துக்கிட்டு படத்தை எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட வெற்றி கூட்டணி எடுக்கிற படங்கள் வந்து இன்னைக்கு எப்படி திரையில ஓடுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம தமிழ்ல சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சு மற்ற லாங்குவேஜ்ல ஓடாத ஒரு படத்தை பத்தியும், மற்ற லாங்குவேஜ்ல சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சு தமிழ்ல ஓடாத ஒரு படத்தை பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறேன். அது எந்த 2 படங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல அஜித் அவர்களை பத்தி பேசியிருக்கேன், கமலஹாசன் அவர்களை பத்தி பேசியிருக்கேன், தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன், அதுக்கப்புறம் நம்ம விஜய் சேதுபதி, இந்த மாதிரி எல்லாத்த பத்தியும் பேசியிருக்கேன். ஏன் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களை பத்தியும் ஒரு கண்டென்ட் இருக்கு, அதை பத்தியும் பேசியிருக்கேன். அதுலயும் இந்த லோகேஷ் கனகராஜ் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ விட்டாரப்பா. அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே ஃபுல் இருக்குது. அதுல அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க இப்போவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதர்வைஸ் நம்ம ரெகுலர் வியூவர்ஸ் எல்லாம் இப்போவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. வாங்க நேரம் வீடியோவில் போகலாம். ஓகே, ஸ்ட்ரைட்டா எந்தெந்த படங்கள் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போறேன். கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. நம்ம அஜித் அவர்களோட குட் பை ரக்லி படம் கிட்டத்தட்ட 250 கோடி வசூல் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்பிக்கை நட்சத்திரம் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட டிராகன் படம் 150 கோடி வசூல் பண்ணியிருக்கு. திரும்பவும் நம்ம அஜித் குமார் அவர்களோட விடாமுயற்சி படம் 150 கோடி வசூல் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யா அவர்களோட ரெட்ரோ படம் 100 கோடி வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம கமலஹாசன் அவர்களோட தக்லை படம் வந்து 95 கோடி வசூல் பண்ணியிருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து 85 கோடி வசூல் பண்ணியிருக்கு. வீரதீர சூரன் வந்து 70 கோடி வசூல் பண்ணியிருக்கு. மாமன் படம் 40 கோடி வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த குடும்பஸ்தன் படம் வந்து 30 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். இப்படித்தான் வந்து கடந்த 6 மாதங்கள்ல போட்டுக்கிட்டு கலெக்ஷன் அள்ளி இருக்கு இந்த படங்கள் எல்லாம். ஸோ வாட் ஹேப்பன் டு நெக்ஸ்ட் ஃபெயில்டு மூவிஸ், அதை பத்தி இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஓகே, என்னதான் நான் மேலே சொன்ன மாதிரி 100 கோடி 200 கோடின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணாலும் ஒரு சில படங்கள் வந்து ப்ரொடியூசருக்கு நஷ்டத்தை தான் கொடுத்துருக்கா. அதாவது வந்து விடாமுயற்சி, தக்லை, இந்த ரெட்ரோ, இந்த படங்கள்லாம் வந்து ப்ரொடியூசருக்கு நஷ்டத்தை தான் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து குப்புறப்படுத்திட்டு எழுதுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தனுஷ் அவர்கள் நடித்து வெளியே வந்தால் குபேர படம் வந்து 100 கோடி வசூல் பண்ணியிருந்தாலும் தமிழ்ல 20 கோடி ரூபா வந்து கலெக்ஷன் கொடுத்துருக்கு. அதனால ப்ரொடியூசர் வந்து இந்த குபேரா படத்தை பற்றி குப்புற போட்டு முடிச்சிட்டாங்களே தமிழ் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாரா. அது மட்டும் இல்லாமல் மற்ற லாங்குவேஜில் நல்லா சூப்பராக ஓடிச்சு. ஆனால் இன்னொரு படம் வந்து தமிழில் தான் சூப்பராக ஓடிச்சு, மற்ற லாங்குவேஜில் ஓடவே இல்லை. அது என்ன படம்னு கண்டுபிடிங்க. அதுதான் வந்து குட் பை ரக்லி. குட் பை ரக்லி படம் அப்படித்தான் தமிழில் வந்து நல்லா ஓடிச்சு, 250 கோடி வசூல் பண்ணுச்சு. ஆனால் மற்ற லாங்குவேஜில் ஓடவே இல்லை. அதுவும் வந்து மிகப்பெரிய நஷ்டம்னு சொல்லிட்டு அந்த படத்தோட தயாரிப்பாளரும் வந்து குமரிட்டு இருந்திருக்கிறாரு. இப்படித்தான் வந்து ஒரு சில படங்களோட ஒரு பக்கத்தை பார்த்தா பிரகாசமா இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபியூஸை பிடிக்கி விட்டாங்க, ஒரு இருட்டா இருக்கு. இப்படித்தான் வந்து இந்த ப்ரொடியூசரோட வாழ்க்கை வந்து ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் இப்பெல்லாம் வந்து இந்த ஓடிடியில வந்து படத்தை வாங்கிக்கிறதுனால ஆனவங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு உன்னவையோட படத்துக்கு ரெடியா இருக்காங்களா நம்ம ப்ரொடியூசர்ஸ். ஓகே, உங்க எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த ஓப்பன் பண்ண போறேன். அது என்னன்னா வந்து ஒரு படம் வந்து சூப்பர் டூப்பரா எடுத்து அதை வந்து ரெடி பண்ணி ரிலீஸ் ஆகிற நேரத்தில் ஒரு பிரச்சனை வந்து 12 வருஷமா நின்று போச்சுங்க. 12 வருஷம் கழிச்சு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது, சக்க போடுது, காமெடியில் கலக்குது. இருந்தாலும் 12 வருஷம் கேப்பு, அந்த கேப்பு வந்து ஃபுல் பண்ணிச்சு அந்த படம். அது எந்த படம்? அதுதான் நம்ம மதகத ராஜா. வசூலையும் வந்து சூப்பர் டூப்பர் அடிச்சது. என்ன காரணம்? ரசிகர்களுக்கு பிடிச்ச படமா இருந்தா அது எத்தனை வருஷம் கழிச்சு, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாலும் சரி, ரசிகர்களுக்கு இன்னைக்கு அது பிடிச்சிருந்தா இன்னைக்கும் அது எல்லாராலையும் பார்க்கப்படும், சூப்பராக ஓடப்படும் அப்படிங்கிறது நம்ம ஆடியன்ஸோட ஃபீட்பேக். அதுதான் வந்து ரியாலிட்டி. இன்னைக்கு என்னதான் வந்து படத்தை வந்து சுட சுட எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க, எந்த படமும் ஓட மாட்டேங்குது. என்னன்னா படத்துல கொஞ்சமாவது சப்ஜெக்டிவா வந்து ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி விஷயங்கள் இருக்கணும். ஆனா இன்னைக்கு படங்கள் வந்து அப்படி இல்லை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த மதகத ராஜா வந்து நகைச்சுவையும் சரி திரைக்கதையிலும் சரி சுந்தர்சி வந்து செதுக்குன்னு செதுக்கி வைப்பாரு. 12 வருஷத்துக்கு முன்னாடி செதுக்குனது, ஆனா ஓடுச்சு. ஆனா இன்னைக்கு தக்லைஃப், குட் பை ரக்லி, என்ன படம் எடுக்கிறீங்க சொல்லுங்க ப்ரொடியூசர்ஸ்.
டைரக்டர்ஸ் சொல்லுங்க. ஓகே, நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருந்த அந்த மாபெரும் வெற்றி கூட்டணியால் எடுக்கப்பட்ட படம் தக்லீஃப். அந்த படத்தை பற்றி பேசாமல் இந்த வீடியோ முடிச்சா நம்மளுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால ஏங்க என்னங்க இந்த படத்தை பார்க்கும்போது கடைசியில் நான் ஸ்ட்ரைட்டாக பிகினிங்லேருந்து வரல, ஸ்ட்ரைட்டாக கடைசியிலேருந்து வர்றேன். விண்வெளி நாயகம் அப்படின்னு சொல்லிட்டு வயக்காட்டிலே ஒரு போய் விவசாயம் பண்ணுறன்ட்டு ஓடினார் பார்த்தியா கமலஹாசன் அவர்கள். அதை பார்க்கும்போது இந்த படம் கண்டிப்பாக ஆஸ்காருக்கு செலக்ட் ஆயிருந்தா கமலஹாசன் இந்த மாதிரி ஆஸ்கார் வாங்கி தீவர் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காய் நந்திச்சு வெளியே வந்தேன். எதுக்கு வெளியே வந்தேன்? இனிமேல் இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தேட்டர் வாசலை முதிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா நம்ம இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி விண்வெளி நாயகர் அந்த மியூசிக்கெல்லாம் ஸ்ருதிஹாசன் அப்படியே வாய்ஸில் அப்படி அதை கேட்கும் போதெல்லாம் எப்படியும் கமலஹாசன் அவர்கள் வந்து இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஏதோ சேட்டலைட் மூலமாக வந்து விண்ணுலகத்துக்கு போய் அங்கே ஏதோ வந்து அப்படியே காற்றுல மிதந்துக்கிட்டு ஏதோ இந்த ஸ்பேனர் எடுத்து சேட்டலைட்டில் ஏதோ நட்டு போட்டு டைப் பண்ணிருப்பாருன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா நம்மளால வயக்காட்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்காரு விண்வெளி நாயகன், பின்னாடி பாட்டு வருது. இதெல்லாம் பார்த்துட்டு நெஞ்சு பொறுக்கவில்லை. சரி, கிளைமேக்ஸ் தான் அப்படி இருக்குன்னா படம் முழுக்கவே வந்து அப்படித்தான் வந்து மணிரத்னம் ஏதோ சம்திங் பண்ணிட்டாருங்க. ஃபன் பண்ணிட்டாங்க. யாரு? நம்மளை வச்சு ஃபன் பண்ணிட்டாங்க. படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கதைகள் இருக்குது, இருந்தாலும் இதெல்லாம் ஒரு கதைன்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க மத்தியில். அதுவும் நம்ம கமலஹாசன் அவர்களும் நம்ம மணிரத்னம் அவர்களும் இணைந்து திரைக்கதை எழுதுனாங்களா. அதான் பார்த்தேன். வயசாயிடுச்சுன்னா நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு வழி விட்டுட்டு கம்முன்னு இருக்கலாம். நீங்கள் வேணா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை நீங்கள் போய் வேலை செய்யலாம். இப்போ இன்னைக்கு இருக்கிற ஜூனியர் டைரக்டர்ஸ்லாம் வந்து பட்டை கிளப்புறாங்க, கதையை அவ்வளோ சூப்பராக எழுதுறாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ அனுபவம் இருக்குது உங்களுக்கு? அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த த்ரிஷா வச்சு பண்ண கூத்தெல்லாம் வந்து ஐயோ அப்பா, அதெல்லாம் வந்து கண்ணில் பார்க்க முடியாது. என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு சொல்கிறான், ஒய்ஃப் இந்த படத்தை பார்த்து தயவு செஞ்சு நீங்கள் இந்த படத்தை பார்த்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃப்ரெண்டு வந்து அவன் படம் பார்க்க மாட்டான், நல்லா இருந்தால் மட்டும் தான் பார்ப்பான். அவங்க கூப்பிட்டு சொல்கிறான், என்னடா தக்லைத் மாதிரி தான் இருக்காமடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான்டா டைட்டில், அதனால தான் படத்தை எடுத்துட்டாங்க. என்ன டைட்டில் வைக்கிறேன்னு தெரியல, படத்தை பார்க்குறேன்னு கன்றாவியாக இருக்குது. சரி தக்லைட்னே வச்சுட்டா அப்படி மேட்ச் ஆயின்னு சொல்லி தக்லைட் வச்சுட்டாங்களா. இதுதான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரும் கூட கசிஞ்சிருக்கு. ஓகே, அதுக்கப்புறமா நம்ம சூர்யாவை பற்றின ஒரு சப்ஜெக்டிவான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா. அது வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம சூர்யா அவர்கள் கங்குவா படம் வந்து ஒரு மிகப்பெரிய பேன் இந்தியா படமாக அமையும், உலகமே வந்து எட்டிப்பாகும் அப்படின்லாம் நினச்சி நம்ம ரொம்ப பெருமையெல்லாம் நினச்சிட்டு வந்து பேசிகிட்டு இருந்தோம். நம்ம சேனல்லே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்ன சொல்கிறது, நிறையா ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அந்த வீடியோ வந்து வியூஸும் நல்லா போச்சு, லைக்ஸும் வந்து நிறைய வாங்கியிருந்தது. மக்கள் எல்லாரும் அந்த படத்தை பற்றி நல்லாவே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த படத்தோட வைப் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுச்சு, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படம் வந்து குப்புறம் வந்துருச்சு. அப்படித்தான் வந்து அந்த படத்தை வந்து கொண்டு போயிருந்தாங்க. என்னதான் வந்து பொருட்செலவில் எடுக்கிற படம் முக்கியம் இல்லை, அந்த படத்தோட கதை, திரைக்கதை, அந்த படத்தோட நோக்கம் இதெல்லாம் வந்து சரியாக இருந்தால் மட்டும்தான் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும். நீங்கள் என்னதான் வந்து பேன் இந்தியா லெவலில் படத்தை எடுத்தாலும் ஆடியன்ஸ் கையில் எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படிங்கிறதா அந்த மொத்த உழைப்பும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம சிறுத்தை சிவாவை ஃபுல்லாக நம்பியிருந்தார் சூர்யா அவர்கள். ஏன்னா தொடர்ந்து அவர்கள் தோல்வியில் நிறைய வந்துட்டே இருந்துச்சு. கடைசி தோல்வியாக தான் இந்த படம் இருக்குன்னு சொல்லி நாங்களும் நம்பினோம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரெட்ரோ படம் மூலமாக இணைந்தார் கார்த்திக் சுப்ராஜ் கூட. கார்த்திக் சுப்ராஜ் என்ன சொல்கிறது, ரஜினிக்கே சூப்பர் டூப்பர் கிட் கொடுத்தவர். அப்படி இருக்கும்போது சூர்யாவை ஃபைன் டியூன் பண்ணி நம்ம அயன் ரேஞ்சுக்கோ ஆதவன் ரேஞ்சுக்கோ என்ன சொல்கிறோம் 7ஆம் அறிவு ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடுவார். பழைய சூர்யாவை நம்ம திரும்பி பார்ப்போம், சூர்யாவுக்கு ஒரு ஒளிவட்டம் தெரியுது அப்படின்னு சொல்லி நான் நம்பிட்டு இருந்தோம். ஆனால் ரியலில் என்ன நடந்துச்சு, கார்த்திக் சுப்ராஜ் கை கொடுத்தாலும் அந்த படம் வந்து ஓடவில்லை. அந்த படமும் வந்து தமிழில் 100 கோடி எடுத்தால் கூட மற்ற லாங்குவேஜில் அந்த படம் ஓடவில்லை அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. ப்ரொடியூசருக்கு ஒரு லாஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது என்னதான் இருந்தாலும் சூர்யாவோட லைஃப்பில் தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டே வந்துருக்காரு. அவர் திரும்ப எழணும் அப்படின்னு சொன்னால் கதைகள் வந்து நல்ல கதைகளை வந்து அவர் சூஸ் பண்ணி நடிக்கணும் அப்படிங்கிறதா இன்றைக்கி உண்மையான ஃபேக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூர்யா அவர்களோட மாமன் படம் 40 கோடி வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா சூர்யா அவர்கள் வந்து காமெடியில் இருந்து இன்றைக்கி ஒரு நடிகனாக மாறி அவர் வந்து தன்னோட கேரியரை தக்க வச்சிருக்காரு. ஒரு நல்ல நடிகனாக அறிமுகம் ஆகிட்டாரு. அவர் நல்ல கதைகளை சூஸ் பண்ணி நடிக்கிறாரு. சந்தானம் மாதிரி இல்லாமல் இவரோட கதைகள் சூஸ் பண்ணுறதுல டிஃப்ரெண்ட் தெரியுது. அதான் அவரோட நடிப்புலையும் வந்து ஒரு யதார்த்தம் தெரியுது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால சூர்யா அவரோட கேரியரில் ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் சூர்யா மாதிரி ஆட்கள் வந்து ரொம்ப காலமாக ஃபீல்டுலேருந்து ஃபார்மில் இருந்தாலும் ஒரு சர்க்கிள்லேருந்து அவர்களால் எழுந்து வர முடியல. ஆனால் இன்றைக்கி சாதாரணமான என்ன சொல்கிறது, ஒரு ஜூனியர் ஆக்டர் இருந்து மேலே வர்றவங்க எல்லாம் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி கதையில் சூஸ் பண்ணி நடிக்கிறாங்க. அவங்களோட படங்களும் வந்து வெற்றி அடையுது. ப்ரொடியூசருக்கும் நல்ல லாபம் கிடைக்குது. அதனால் வந்து இன்றைக்கி இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி மிட்ரேஞ்ச் ஆக்டர்ஸ் தான் வந்து
ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. பெரிய நடிகர்களோட படங்கள்ல இன்னைக்கு ஓடுறதே இல்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஓகே, இப்படி இருக்கிற சூழ்நிலையில படதோல்வியை சந்திச்ச நடிகர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் சேதுபதி எஸ் படம் மூலமா. அது மட்டும் இல்லாம நம்ம ஜெயம் ரவியோட காதலிக்க நேரமில்லை. அது மட்டும் இல்லாம நம்ம அருண் விஜயோட வணங்கான், அகத்தியா நம்ம ஜீவாவை நடிச்ச படம். அது மட்டும் இல்லாம நம்ம சந்தானத்தோட டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படங்கள்ல வந்து படுதோல்வியை சந்திச்சது. இது வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த படங்கள்லாம் சுத்தமாவே ஓடவே இல்லை. ஏன்னா இந்த படங்கள் ரிலீஸ் ஆனது நம்மளுக்கே தெரியல. அப்படி இருக்கிற போதுதான் வந்து இப்படிப்பட்ட படங்கள் வந்து 120 படங்கள்ல இந்த 5 படங்கள் அட்டு பிளாப்பு, 10 படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, மற்ற படங்கள்லாம் அப்படியே வந்து மிட் ரேஞ்சான படங்கள் ரிலீஸ் ஆன அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். லாஸ்டா நம்ம சூப்பர் ஸ்டார் பத்தின ஒரு விஷயம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த கூலி படத்துல வந்து தலைவர் வந்து மாசம் வந்து நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அதுலேயும் குறிப்பா நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தாரு ஒரு இன்டர்வியூல. அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து அவரோட சொந்த பந்தம், சொந்தக்காரங்க, உறவினர்கள் இவங்க வீட்டுக்கெல்லாம் போய் ரொம்ப நாளாகி போச்சு. ஒரு காது ஊத்துக்கு போகிறது, ஒரு கல்யாணத்துக்கு போகிறது, கிடாவட்டுக்கு போகிறது, இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகி போச்சு. ஏன்னா வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த வாய்ப்பை நான் கரெக்டாக வந்து பயன்படுத்தணும். கூலி கூலி கூலின்னு நான் கூலி தான் செஞ்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற போது ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் கிட் கொடுக்காம நான் விடவே மாட்டேன். ஏன்னா அது என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். ஏன்னா அவர் என் மேலே வச்சுக்கிற நம்பிக்கை அதையெல்லாம் வந்து கரெக்டாக நான் யூஸ் பண்ணிக்குவேன். இந்த கூலிப்படம் வந்து வேற லெவலில் ஒரு ட்ரீட்டாக இருக்க போது, நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்க போது. இன்ட்ரோவில் அந்த இன்ட்ரோல் சீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் இருக்கும். அதெல்லாம் பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தோட உண்மையான ஒரு முகத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதனாலேயே வந்து ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் மேலே ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னா அவரோட ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருக்காம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு. ஏன்னா இதனால் வரைக்கும் இயக்குன டேரக்டர்லேயே வந்து இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு டேரக்டராக இருக்காருன்னு சொல்லி அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டரில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரியெல்லாம் நியூஸில் வருது. அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் அவர்களே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படத்தை பார்த்து அப்படியே வெந்துட்டாராம். ஏன்னா இந்த படத்தோட முக்கியமான ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சுதாம். அதெல்லாம் வந்து ஒரு கிரியேட்டாக எடுத்து ஒரு பாதி படத்தை பார்க்கும்போது இந்த படத்தோட அவுட்புட் வந்து வேற லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களே வந்து ரொம்ப பெருமையாக சொன்னாராம். இப்படித்தான் வந்து இந்த சினிமா வட்டாரங்களில் இந்த நியூஸ் வந்து கசிஞ்சிருக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு இந்த படத்தோட வைப் இருக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்மளுக்கு புரியும். ஸோ ட்ரெய்லருக்காக நம்மளும் வெயிட் பண்ணலாம். இந்த படம் வந்து ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறமா அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லையும் நம்ம திரும்ப போடுவோம். ஓகே, இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். என்னதான் வந்து ஒரு படம் வந்து மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுத்தாலும் கூட அந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான நடிகர், மிக முக்கியமான மியூசிக் டைரக்டர், மிக முக்கியமான இயக்குனர் இவங்கெல்லாம் சேர்ந்து எடுத்தா கூட ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கனெக்ட் ஆகலைன்னா எந்த படமும் ஓடாது. எந்த படமும் வந்து 100 கோடி 200 கோடி 500 கோடி அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. ஏன்னா ஆடியன்ஸ்க்கு அந்த படம் கனெக்ட் ஆகணும். அதனால கதையும் திரைக்கதையும் தான் முக்கியமாக தவிர்த்து இந்த பேன் இந்தியாவுக்காக எடுக்கிறேன், இல்லை இந்த நடிகருக்காக எடுக்கிறேன், இந்த டைரக்டருக்காக எடுக்கிறேன், இந்த மியூசிக் டைரக்டர் வந்தாவே படம் ஹிட்டு அப்படிங்கிற சென்டிமெண்ட்லாம் எந்த காலத்துலையும் ஒர்க் ஆகாது. அதனால நல்ல கதைகள் வந்து தமிழில் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான், தமிழ் மட்டும் இல்லை எந்த லாங்குவேஜ்லையுமே வந்து நல்ல கதை நல்ல திரைக்கதை இருந்தால் அது லாங்குவேஜ் தெரியாத படமாக இருந்தால் கூட நம்ம பார்ப்போம். அப்படித்தான் வந்து இன்றைய காலகட்டங்கள் இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு படங்கள் எடுத்தாங்கன்னா வந்து மக்களோட கரெக்டாகவும் படமும் நல்ல வியாபார ரீதியாகவும் நல்ல ஒரு இமேஜ் கொடுக்குற படங்களாகவும் அமையும். அது நடிகர்களுக்காகட்டும் இயக்குனராகட்டும் யாராக இருந்தாலும் இப்படித்தான். இதுதான் தலைவிதி. ஓகே, இதெல்லாம் தான் வந்து நான் சொல்ல வேண்டிய அப்டேட். நான் சொன்ன அப்டேட்டுகள் சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் சொன்ன அப்டேட்டுகளில் எந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு போங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.